வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்ணும்போது இந்த காம்போ நான் சமைக்கவே மாட்டேங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டுங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா ஃபேவரட்டா இருக்கும். ரொம்ப டெம்ப்ட் பண்ணும் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் லெமன் வந்து வீட்ல இருந்துச்சு வேறயா, வாங்கிட்டு வந்துட்டாங்க. லெமன் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா, ஸோ வேற வழி இல்லாம பண்ணேங்க. அதை பண்ணும்போதே அவ்வளோ டெம்ப்ட் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியல் தான். நம்ம எல்லாம் படிக்கும்போது கண்டிப்பா இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வீக்லி ஒரு 2-3 times ஆவது இருந்துரும். அவ்வளோ ஃபேவரட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணேன்னா, ஸோ பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆயிட்டே தான் இருந்தது. என்ன பண்றது, நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். மெயின்டைன்ல இருந்தாலும் அளவா வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ என்னோட காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாருங்களேன், தர்பூசணி பழமும் பாதாம் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த லெமன் ரைஸ்லயும் உருளைக்கிழங்கு பொரியல்லையும் அந்த அளவுக்கு புரோட்டீன் ஃபைபர்லாம் இல்லைங்க. காப்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்தி நினைச்சிட்டு இருந்திருக்கோம், புரோட்டீன்ஸ் இல்லாம. அப்ப எதுவுமே தெரியாம நம்ம சாப்பிட்டப்ப கூட நல்லா இருந்தோங்க. இப்ப எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சாப்பிடுறோம், அவ்வளோ பிரச்சனை வருது. என்ன பண்றது? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.